வெல்கம் பேக் டு நீரஜாஸ் ப்ளூமிங் ஆர்ட். விமன்ஸ் டே வால் டெக்கர் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ளவர்ஸ் வச்சு கவுன் ட்ரை பண்ணியாச்சு. இப்போது டிஷ்யூ பேப்பர் வச்சு கவுன் ட்ரை பண்ணுவோம். சிங்கிள் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அதை 1 ஃபோல்டு பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. என்னோடய பெயிண்டிங் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் வச்சு 1 சைட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி மல்டிபிள் பீசஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸோட பாட்டம்லேயும் டெக்ஸ்ட் லைனர் ஃப்ளோரசன்ட் பிங்க் நான் அப்ளை பண்ணுறேன். ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். ஃப்ளாட் ஆர் ஃபில்பர்ட் ப்ரஷ் சைஸ் நம்பர் 4 வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. ஜென்டில் டச் ஆன் த டாப் ஆஃப் த ஃப்ளோரசன்ட் பிங்க். ட்ரை ஆகட்டும். சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதர் பீசஸ்க்கு. ஃபெவிகால் யூஸ் பண்ணி பாட்டம் டு டாப் பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. விமன் டால்ஸ்க்கு நம்ம இப்போ டாப்ஸ் பண்ணுவோம். ஃபெவிகால், கிளிட்டர் பவுடர், பேலட் நைஃப் எடுத்துக்கோங்க. பேலட் நைஃப்பில் ஃபெவிகாலை லோட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணும்போது தான் நம்ம கவனமாக இருக்கணும். டாப்ஸோட கரெக்ட் அவுட்லைனை நீங்கள் ஃபெவிகால் வச்சு தான் கொண்டு வரணும். கிளிட்டர் பவுடரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் ஐப்ரோ ட்வீசர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் கிளிட்டர் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
பிரைட்னஸ்க்காண்டி பிளாக் இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணுறேன். டபுள் ஷேடட் கலர் பேப்பர் வாங்கிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைட் ஆஃப் த பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அகைன் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் எதுக்குன்னா அது ஒன் சைடட் கலர் பேப்பர். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணோன்னே டபுள் சைடும் கலர் பேப்பர் வந்துடும். ஹாஃப் கட் பேர்ல் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. கவுனை டெக்கரேட் பண்ணுங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.